வணக்கம். நான் டாக்டர் வெங்கடேஷ் முனிகிருஷ்ணன். நான் பெருங்குடல் மற்றும் மலக்குடலுக்கான சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். இந்த அப்போலோ கோலோரெக்டல் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்கள் 2015 ஆரம்பித்தோம். அப்போ வந்து இந்த 2024 இருக்கோம். ஸோ 9 வருஷமாக வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணியிருக்கோம் டு டூ ஸ்பெஷலைஸ்ட் ஒர்க் இந்த பெருங்குடல் மற்றும் மலக்குடல் வியாதிகளுக்காக. இது வந்து கேன்சரும் ட்ரீட் பண்ணுறோம், நான் கேன்சர் ட்ரீட் பண்ணுறோம். நான் கேன்சர்னு பார்த்தீங்கன்னா பல சாதாரணமாக நம்ம பார்க்கக்கூடிய வியாதிகள் உண்டு. அது வந்து மூலம், மலவாயில் வெடிப்பு, பௌத்திரம், அது இல்லாமல் மலக்குடல் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், இது அத்தனைக்கும் ஒரே இடத்துல தீர்வை கொடுக்குறோம். ஒரு பெரிய டீமை பில்ட் பண்ணியிருக்கோம். இதனால என்னன்னாக்கா பேஷண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா முக்கியமான சிம்டம்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து ஆசனம் வாய் வழியாக ரத்தம் கசிவது, மலம் மாறி மாறி வருவது, வெயிட் லாஸ், அனீமியா, ரத்த சோகை, இதெல்லாம் 6 வாரத்துக்கு மேலே இருந்தால் பேஷண்ட்ஸ் வந்து டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சருக்கும் இதே சிம்டம்ஸ் தான். சாதாரண பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, மூலம், மலவாய்வு, கிழிவு, இதுக்கும் அதே சிம்டம்ஸ் இருக்கனால என்ன பிரச்சனை என்ன பேஷண்ட்ஸ் வந்து ஒரு மருத்துவரை அணுகி இதை என்ன செக் பண்ணலைன்னாக்கா உதாசனப்படுத்தினாங்கனாக்கா அது வந்து ஒருவேளை கேன்சர் ஆக அது பெரிய பிரச்சனைகளை முடியும். அது ட்ரீட் பண்ணுறது கஷ்டம். அதனால இந்த சிம்டம்ஸ் வந்து 6 வாரத்துக்கு மேலே இருந்தால் அவங்க ஒரு சிறப்பு மருத்துவரை பார்த்து அதுக்கான தீர்வை கேட்டாங்கனாக்கா இந்த ப்ராப்ளமை ஏர்லியாக பிக் பண்ணால் முற்றிலும் குணப்படுத்திடலாம். அதை விட்டுட்டு ஒருவேளை லேட்டாக போனாக்கா டிசீஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ட்ரீட்மெண்ட்டும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடும். அதனால வந்து இந்த விழிப்புணர்வை ரொம்ப முக்கியமாக நம்ம கொண்டாடணும். நம்ம ஹாஸ்பிட்டல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்குன்னு ஸ்பெஷல் யூனிட் டெவலப் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் அப்போலோ மெயின் ஹாஸ்பிட்டல், கிரீன் ரோட்லையும் சரி, புரோட்டான் கேன்சர் சென்டரும் சரி, இந்த பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா இங்கே வந்தாக்கா அதை ஒரு ஒரு அழகாக அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கான தக்க மருத்துவத்தை உடனே நம்ம அளிப்போம். பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. இந்த அதுவும் யங் ஏஷியன் மேல்ஸ் லெஸ் தென் 40 இயர்ஸ், 40 வயசு கீழே இருக்கிறது அதிகரிச்சு. அதனால தான் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அதை வராமல் தடுக்கிறதுக்கு அந்த விழிப்புணர்வு வந்து அவங்க வந்து ஸ்க்ரீனிங் பண்ணி கொலோனாஸ்கோப்பியில் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வந்து சின்ன கட்டிகளில் டெவலப்பாக அதை எடுத்துடலாம். ஒருவேளை கேன்சர் டெவலப் ஆச்சுனாக்கா அதை எடுக்கிறதுக்கு வி ஹேவ் அட்வான்ஸ் டெக்னாலஜி, தட் இஸ் ரொபாட்டிக் சர்ஜரி. அவுட்கம்ஸை காமிச்சோம். வி ஹேவ் அச்சீவ் வெரி குட் அவுட்கம்ஸ். உலக தரமான அவுட்கம்ஸை நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் அளிக்கும். அதனால் ஒரு வேலை டெவலப் ஆனால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு எல்லா வழிமுறைகளும் நம்ம வச்சுருக்கோம். பட் பெஸ்ட் இஸ் ப்ரிவென்ஷன். டெவலப்பாக பார்த்துட்டோம்னா நம்ம எல்லாருக்குமே பெட்டர். ஸோ இந்த மெசேஜை நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வருஷத்துக்கு 70,000 பெருங்குடல் மற்றும் மலக்குடல் கேன்சர்ஸ் டயக்னோஸ் பண்ணுறோம். இது வந்து ஏன்னாக்கா பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்குது, இன்சிடென்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா நார்த் ஆஃப் இந்தியா, நார்த் ஈஸ்ட் ஆஃப் இந்தியா, சதர்ன் கண்ட்ரி ஸ்டேட்ஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து 60% பார்த்தீங்கன்னா மலக்குடல் கேன்சர். மலக்குடல் கேன்சர் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆசனவாய் பக்கத்தில் இருக்கிறதுனால அது வந்து உதாசீனப்படுத்த பெருசாகிடுச்சுனாக்கா அது ஆசனவாய் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த அவேர்னஸ் இருந்துச்சுனாக்கா அதை கரெக்டாக ட்ரீட் பண்ணோம்னாக்கா அது அந்த பிரச்சனையை அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்து சுருக்கி அது ரொபாட்டிக் சர்ஜரி மூலமாக எடுத்து திருப்பி ஒரு நார்மல் ரூட்டுக்கு கொண்டு வரலாம். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்பெஷலைஸ் சென்டரில் டெவலப் பண்ணுறோம். Really happy that this program is happening in Chennai. We, under the leadership of all our clinicians, we're the largest robotic colorectal program in the country. And that has happened only because of consistent hard work and more than anything else, the focus on doing whatever is best for the patient. Apollo hospitals from the time 41 years la naangalum patient ku edhu nalladho adha seiradhukaga adukku da focus pandradhukku irukrom. And the robotic program shows that outcomes are much better for patients. நாள் hospital stay irundha idu 2 நாள்ல வீட்டுக்கு போயிடலாம் and back to normal lifestyles. And I think that is really important. The other factor is that it's at 1/10 of the cost which can happen anywhere else in the world. So very cost effective, because that is important for our patients, that the costs have to be, we have to be cognizant of the cost, and I think they do that very well in the Apollo system. We will continue to invest in technology, we will continue to invest in infrastructure and in the training of our clinicians. All the programs, there's one program happening down here and there's one happening on the 8th floor.
all for teaching, learning, and training of our staff. And we will continue to do this so that India is on par, if not better, with some of the developed countries in the world. I think that is our motto, that is our mission. Thank you.